வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடம் எண்கள் 2. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அவைகளுக்கு என்ன பதில் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எண்களுக்கு ஏற்ப மணிகளை வரைந்து கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடது பக்கத்தில் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கூட்டி போட சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டுட்டோம். பக்கத்துலேயே 1, 10 அப்படின்னு சொல்லிட்டு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த எண்களுக்கு பொருத்தமான மணிகளை நம்ம போட்டிருக்க மாதிரி போட சொல்லுங்கள் குழந்தைகளை. அடுத்து கீழே பாருங்கள், கூட்டுக, கூட்டல் கணக்கு தான் இது. 1, 10 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கட்டம் போட்டு எண்கள் உள்ளே கொடுத்துட்டாங்க. அப்படியே கூட்டி போட வேண்டியதான். எண்களுக்கு ஏற்ப மணிகளை வரைந்து கூட்டுக. மேலே செஞ்சோம் பார்த்தீங்களா, அதே போல் தான் இந்த கணக்கும். இந்த கணக்கையும் நம்ம செஞ்சுருக்கோம். இதே போல் செய்ய சொல்லுங்கள். அடுத்து கூட்டுக, கூட்டல் கணக்கு தான். 3 இலக்கத்தில் எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எண்களை கூட்டி போட சொல்லுங்கள். கூட்டுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் கூட்டல் கணக்கு தான். 3 இலக்க எண்களில் கூட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இங்கே கூட்டுக அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு எண் கொடுத்துருக்காங்க. 432 கூட்டல் 268. இரண்டையும் கூட்டி கடைசியில் உள்ள கட்டத்தில் போட சொல்கிறாங்க. நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லாத்துக்குமே விடை ஒரே ஆன்சர் தான் வரும். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு தோப்பில் 46 கொய்யா மரங்களும் 27 மாதுளை மரங்களும் உள்ளன எனில் அத்தோப்பில் உள்ள மரங்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் அப்படின்னாலே கூட்டணும். இப்போ அந்த வகை கணக்கு மாதிரி இதை நம்ம செய்ய சொல்லியிருக்காங்க. தோப்பில் உள்ள கொய்யா மரங்களின் எண்ணிக்கை 46. தோப்பில் உள்ள மாதுளை மரங்களின் எண்ணிக்கை 27. தோப்பில் உள்ள மரங்களின் மொத்த எண்ணிக்கை 73. இதே போல் அடுத்த கணக்கு. ஒரு பேருந்தில் 35 ஆண்களும் 18 பெண்களும் உள்ளனர் எனில் அப்பேருந்தில் உள்ள பயணிகள் மொத்தம் எத்தனை பேர்? பேருந்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை 35. பேருந்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை 18. பேருந்தில் உள்ள பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 53. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த கணக்கும் அதே போல் தான் பாருங்கள். ஒரு பாத்திர கடையில் 153 தட்டுகளும் 118 குடங்களும் உள்ளன எனில் கடையில் உள்ள பாத்திரங்கள் மொத்தம் எத்தனை? தட்டுகளின் எண்ணிக்கை 153, குடங்களின் எண்ணிக்கை 118, மொத்த பாத்திரங்களின் எண்ணிக்கை 271. மதுரையிலிருந்து புறப்பட்ட ரயிலில் 329 பயணிகள் இருந்தனர். அதே ரயிலில் திருச்சியில் 134 பயணிகள் ஏறினர் எனில் தற்போது ரயிலில் உள்ள பயணிகள் மொத்தம் எத்தனை பேர்? ரயிலில் புறப்பட்ட போது இருந்த பயணிகளின் எண்ணிக்கை 329. திருச்சியில் ஏறிய பயணிகளின் எண்ணிக்கை 134. மொத்த பயணிகளின் எண்ணிக்கை 463. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு பாத்திர கடையில் 425 தட்டுகளும் 219 குடங்களும் உள்ளன எனில் கடையில் உள்ள பாத்திரங்களின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. தட்டுக்களின் எண்ணிக்கை 425, குடங்களின் எண்ணிக்கை 219, மொத்த பாத்திரங்களின் எண்ணிக்கை 644. அதே போல் இந்த கணக்கும். சென்னையிலிருந்து மும்பைக்கு புறப்பட்ட கப்பலில் 626 பயணிகள் இருந்தனர். அதே கப்பலில் கோவாவில் 245 பயணிகள் ஏறினர் எனில் தற்போது கப்பலில் உள்ள பயணிகள் மொத்தம் எத்தனை பேர்? கப்பல் புறப்படும் போது பயணிகள் 626, கோவாவில் ஏறிய பயணிகள் 245, மொத்த பயணிகளின் எண்ணிக்கை 871. கதை கணக்கை உருவாக்கி விடை காண்க. பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் கேள்விகள். பலூன்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. 8 இருக்குது. பரிசு பொருட்களின் எண்ணிக்கை 1, மொத்தம் 9. தட்டுகளின் எண்ணிக்கை 6. தேநீர் குவளைகளின் எண்ணிக்கை 3, மொத்தம் 9. பெரியவர்களின் எண்ணிக்கை 5, சிறியவர்களின் எண்ணிக்கை 4, மொத்தம் 9. கூடையில் பழங்களின் எண்ணிக்கை 3, போட்டோவில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை 2, மொத்தம் 5. கதை கணக்கை உருவாக்கி விடை காண்க. இங்கே நாம் ஒரு மாடலுக்காக எழுதியிருக்கிறோம். இதே போல் ஒரு கணக்கை
எழுதி குழந்தைகளை அந்த கணக்கை செய்ய சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நான் எழுதி கணக்கு போட்டாச்சு. கதை கணக்கை உருவாக்கி விடை காண்க. இங்கே அதே போல் ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, ஓட்டங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், 2016ஆம் ஆண்டு எடுத்த ஓட்டங்கள் 273, 2017ஆம் ஆண்டு எடுத்த ஓட்டங்கள் 402, 2018ஆம் ஆண்டு எடுத்த ஓட்டங்கள் 170, மொத்த ஓட்டங்கள் 845. மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த விவரங்களை இங்கே எழுதி நம்ம கூட்டி போட்டிருக்கோம். கழித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 இலக்கத்தில் எண்கள் கொடுத்து அதை கழிக்க சொல்லியிருக்காங்க. எல்லா கணக்குகளையும் நம்ம கழித்து போட்டிருக்கோம். இந்த கணக்குகளை குழந்தைகளை நோட்டில் போட சொல்லுங்கள். அதுக்கு பிறகு சரியாக போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு இந்த புக்கில் எழுத சொல்லுங்கள். இந்த பக்கம் முழுக்க இதே தான், கழித்தல் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்துலேயும் கழித்து விடை காண்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 3 இலக்கத்தில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க, 2 இலக்கத்தில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே கலந்து போட்டுக்கணும். நம்ம பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க வகை கணக்கு கொடுத்துருக்காங்க. கழித்தல் கணக்கு தான் இது. மீதம் உள்ள பழங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீதம் அப்படின்னு சொல்லி கேட்டாலே கழித்தல் கணக்கு அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு மனசில் பதிய வைங்க. பின்வரும் ஒவ்வொரு வீரரும் 100 ஓட்டங்கள் எடுக்க இன்னும் எத்தனை ஓட்டங்கள் தேவை அப்படின்னு கீழே பாருங்கள். மனோஜ் அவங்களே ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. எடுத்த ஓட்டங்கள் அப்படின்ட்டு வலது பக்கத்தில் கட்டத்தில் இருக்குது பாருங்கள். மனோஜ் 86 ஓட்டங்கள் எடுத்திருக்காரு. அப்போ நம்ம இடது பக்கத்தில் அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள். 100ல் 86 போயிடுச்சுன்னா மீதி 14 அப்படின்னு போட்டாங்க. இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். அன்புக்கு 83 ஓட்டங்கள் எடுத்திருக்காரு. 100ல் 83 போயிடுச்சுன்னா மீதி 17. இதே போல் இந்த எண்களை 100லேருந்து கழித்து போட சொல்லுங்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க வகை கணக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். ஒரு தொழிற்சாலையில் 950 மகிழுந்துகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதில் 412 மகிழுந்துகள் நீல நிறம், மீதி உள்ளவை சிவப்பு நிறம் எனில் சிவப்பு நிற மகிழுந்துகள் எத்தனை? தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட மகிழுந்து மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த 950 அப்படின்னு போட்டிருக்கோம். நீல நிற மகிழுந்துகளின் எண்ணிக்கை 412, சிவப்பு நிற மகிழுந்துகளின் எண்ணிக்கை அப்படிங்கிற போது இரண்டையும் கழித்து போடுறோம். மீதி 538. இதே போல தான் அடுத்த கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு நம்ம போட்டிருக்க பாருங்கள். கழித்தல் கணக்கு தான் இதுவும். அடுத்த பக்கம் இந்த மாதிரி படம் கொடுத்துருக்காங்க, அதன் விலை கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், இது சம்மந்தமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ராஜா வாங்கிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பம்பரம், பட்டம் அப்படின்ட்டு விலை கொடுத்துருக்காங்க. நம்ம மேலேருந்து அந்த விலை எடுத்து எழுதியிருக்கிறோம், கூட்டி போட்டிருக்கோம் பொருள்களின் விலை அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் இந்த பக்கம் முழுக்க நம்ம மேலேருந்து எடுத்து எழுதி அதை கூட்டி போட்டிருக்கோம். மீதி தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே 2 கணக்குமே கழித்தல் கணக்கு. பின்வரும் வீரர்கள் 200 ஓட்டங்கள் எடுக்க இன்னும் எத்தனை ஓட்டங்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், போட்டி 1, போட்டி 2 எடுத்த ஓட்டங்கள் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். வாணி, உமா, ராணி 3 பேர். வாணி முதல்ல பாருங்கள் 72 போட்டி 1ல், போட்டி 2ல் 26, எடுத்த ஓட்டங்கள் மொத்தம் 98. இப்போ எடுத்த ஓட்டங்கள் 98, அதில் 200லேருந்து 98 கழித்து பார்த்தா இன்னும் தேவை 102. அதே போல் உமாவுக்கும் அதே போல் எழுதியிருக்கிறோம், ராணிக்கும் எழுதியாச்சு. இதே போல் கணக்குகளை குழந்தைகளை நோட்டில் முதல்ல செய்ய சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இந்த பயிற்சி புக்கில் செய்ய சொல்லுங்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க வகை கணக்கு எதுவும் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது கழித்தல் கணக்கு தான் இது. அதே போல் கீழே இன்னொரு கணக்கு கழித்தல் கணக்கு இருக்குது, இதையும் நம்ம செஞ்சிட்டோம். இதை படித்து பார்த்து குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு செய்ய சொல்லுங்கள். அடுத்த பக்கம் விடையளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பொருட்கள் கொடுத்துருக்காங்க, பொருட்களின் விலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு கீழேயே இந்த பொருட்களின் விலைகளை பயன்படுத்தி கணக்கு கீழே நம்ம செஞ்சுருக்கோம். கை கடிகாரம், புத்தகப்பை, கேமரா, தொடர்வண்டி, மொத்த விலை எல்லாத்தையும் போட்டு கூட்டியிருக்கோம் பாருங்கள் வலது பக்கத்தில். அடுத்து கீழே பாருங்கள், என்னிடம் உள்ள மொத்த தொகை, வாங்கிய பொருட்களின் விலை ரெண்டுத்தையும் கழித்து
மீதி தொகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். கழித்தல் கணக்கு இது. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க. முதல் கேள்விக்கு ஈனாக்கு பாருங்கள், 3வது ஆப்ஷன் இதுதான் சரியான பதில். 2வது கேள்விக்கு ஆவண்ணா, 3வது கேள்விக்கு ஈனா, 4வது கேள்விக்கு ஆனா. அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் முதல் கேள்விக்கு ஆவண்ணா, 2வது கேள்விக்கு ஈனா, 3வது கேள்விக்கு ஈனா, 4வது கேள்விக்கு ஈயண்ணா. அடுத்த பக்கம் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல் கேள்விக்கு ஆனா, 2வது கேள்விக்கு பதில் ஆவண்ணா, 3வது கேள்விக்கு ஈயண்ணா, 4வது கேள்விக்கு ஆனா. கீழே பாருங்கள். அதே போல் அடுத்தது முதல் கேள்விக்கு ஈனா, 2வது கேள்விக்கு ஈனா, 3வது கேள்விக்கு ஆவண்ணா, 4வது கேள்விக்கு ஈயண்ணா.